சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் கிருத்திகையில் மட்டுமே பூ பூக்கும் அதிசய மலைக்கோயிலான சோமாசிப்பாடி முருகன் திருக்கோயில். கோயில் என்றாலே அதற்கென திருக்குளம் இருப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் மலையில் அமைந்துள்ள திருக்குளத்தில் கிருத்திகையில் மட்டும் ஒரே ஒரு பூ பூப்பதும் அது குன்றில் வாழும் குமரனுக்கு சமர்ப்பணம் செய்வதும் அதிசய நிகழ்வுதானே. அந்த அதிசயம் நிகழும் தலமாக திகழ்வது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோமாசிப்பாடி முருகன் ஆலயம் ஆகும். பழங்காலத்தில் சமண சமயம் தலைத்தோங்கிய ஊராக சோமாசிப்பாடி திகழ்ந்தது. இதற்கு சான்றாக இவ்வூரில் அமைந்துள்ள சாந்திநாதர் ஜெயினாலயம் விளங்குகிறது. தமிழகத்தில் சாந்திநாதருக்கு அமைக்கப்பட்ட ஒரேயொரு ஜெயினாலயம் என்ற பெருமையினை சோமாசிப்பாடி ஜெயினாலயம் பெற்றுள்ளது. செஞ்சி பகுதியை ஆட்சி செய்த கவரை வெங்கடபதி நாயக்கரின் கொடுமைகளுக்கு அஞ்சி பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து வந்த சமணர்கள் சோமாசிப்பாடிக்கு வந்து குடியேறினர். இதன் பின்னரே சாந்திநகர் ஜெயினாலயம் கட்டப்பட்டது என வரலாற்று அறிஞர் ஏகாம்பரநாதன் குறிப்பிடுகிறார். இவ்வூரை அடுத்து வடகிழக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வழுதலங்குன்றில் கல்வெட்டுகள், கற்படுக்கைகள் மற்றும் சமண திருமேனிகள் அமைந்துள்ளன. இவை அனைத்துமே அக்காலத்து சமண சமய முக்கியத்துவத்தினை எடுத்துரைக்கின்றன. சோமாசிப்பாடியில் பசுமையான மரங்கள் சூழ அழகிய குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலே முருகன் ஆலயமாகும். சுமார் 83 அடி உயரமுள்ள குன்றின் மீது 3 தீர்த்தங்களும் மலைக்கோயிலும் அமைந்துள்ளன. குன்றின் மீது 3 நிலை ராஜகோபுரம் 23 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய இவ்வாலயம் செல்ல 18 படிகள் அமைந்துள்ளன. நுழைவாயிலில் மங்கள விநாயகர், அதையடுத்து பலிபீடம், முருகப்பெருமானை நோக்கிய மயில், வலதுபுறம் நவகிரக சந்நிதியும் அமைந்துள்ளன. இதை கடந்ததும் ராஜகணபதி, ஜெயன், விஜயன் என 2 துவாரபாலகர்கள், பழனி ஆண்டவர், ஞான கணபதி, ஞானாம்பிகை உடனாய சோமநாதீஸ்வரர், வள்ளி தெய்வானை உடனாய சண்முகர், பத்மாவதி தாயார், சீனிவாச பெருமாள், கருடாழ்வார், மீனாட்சி, ஞான பைரவர் என சிலா வடிவங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன. இவ்வாலயம் சுமார் 350 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறப்படுகிறது. பழங்காலத்தில் இவ்வாலய திருப்பணிகளை ஆரிய வைசிய வகுப்பை சார்ந்த சுப்ராய செட்டியார், முத்தியாலு செட்டியார் வகையறாக்கள் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் மேற்கொண்டனர். 1957 மற்றும் 1974 ஆண்டுகளில் குடமுழுக்கு விழா நடந்துள்ளது. இதன்பின் போதிய பராமரிப்பு இன்றி இருந்த இக்கோயிலுக்கு 5 நிலை ராஜகோபுரம், விநாயகர் சந்நிதி, சிவன் சந்நிதி, மகா மண்டபம், கலையரங்கம், அன்னதான கூடம், வாகன கொட்டகை முதலிய திருப்பணிகளை திருவண்ணாமலை அறுபடை முருக பக்தர் குழு நல்ல முறையில் கட்டி முடித்தது. 2007 ஆண்டு குடமுழுக்கு விழாவினை நடத்தியுள்ளது. உற்சவமூர்த்திகள் ஞான விநாயகர், வள்ளி தெய்வானை உடனாய பாலசுப்பிரமணியர், சின்ன நாயகர் மற்றும் பெரிய நாயகர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் அமைந்துள்ளன. இதில் சின்ன நாயகர் மிகவும் பழமை வாய்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூலவர் சிலா வடிவங்கள்
உற்சவ மூர்த்திகளுக்கெல்லாம் தலைமை நாயகராக மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் வள்ளி தெய்வயானையுடன் கிழக்கு முகமாய் காட்சி தருகின்றார். சிறிய வடிவில் இருந்தாலும் தீப ஒளியில் இவரின் காட்சி உயிரோட்டமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இவரின் பாத கமலத்தின் கீழ் மிக சிறிய உருவில் வள்ளி தெய்வயானை உடனாய பாலசுப்பிரமணியர் உலோக திருமேனி அமைந்துள்ளது. இவர் உற்சவ மூர்த்திகள் அனைவருக்கும் மூத்தவராவார். தீர்த்தங்கள். இத்தலத்திற்கு சரவண தீர்த்தம், குமார தீர்த்தம், செங்கழுநீர் தீர்த்தம் என 3 தீர்த்தங்கள் சுனை வடிவில் குன்றிலேயே அமைந்துள்ளன. குன்றின் தென்பகுதி அடிவாரத்தில் பெரிய அளவில் சரவண தீர்த்தம் அமைந்துள்ளது. இதில் குளிப்பவரின் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இத்தீர்த்தத்தில் யானை ஒன்று நீர் அருந்துவது போன்ற தோற்றத்தில் இக்குன்று அமைந்துள்ளது. ஆலயத்தின் அருகே இடது பின்புறம் குமார தீர்த்தம் அமைந்துள்ளது. இதிலிருந்து தான் அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக ஆலயத்தின் வலது பின்புறம் சிறிய அளவில் அமைந்துள்ள தீர்த்தம் செங்கழுநீர் தீர்த்தம் ஆகும். இத்தீர்த்தத்தில் விளைந்துள்ள செங்கழுநீர் கொடியின் வேறுபாகத்தில் பூக்கும் செங்கழுநீர் மலரே இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும். செங்கழுநீர் தீர்த்தத்தின் எதிரே செல்வ விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிருத்திகையில் மட்டுமே தோன்றும் பூ. செங்கழுநீர் தீர்த்தம் சிறிய சுவர் எழுப்பி கதவுகளுடன் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் விநாயகரும் பழனி ஆண்டவரும் சிறிய வடிவில் காட்சி தருகின்றனர். கிருத்திகை அன்று மாலை முருகன் ஆலயத்தில் இருந்து மேலதாள வாத்திய முழக்கத்துடன் ஆலய அர்ச்சகர் செங்கழுநீர் தீர்த்தம் சென்று செங்கழுநீர் கொடியில் வேர்பாகத்தில் தோன்றியுள்ள பூவினை தேடுவார். சரியாக மாலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள் அதன் கொடியின் வேர்பாகத்தில் சிறிய அரும்பு ஒன்று கிடைக்கும். அது பச்சை நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதனை தட்டில் வைத்து மீண்டும் மலையேறி கோயிலை ஒரு முறம் வலம் வந்து மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். இதன் பின் மகா தீபாராதனை நடக்கும். இதன் பிறகு அன்றைய கிருத்திகை விழா நிறைவுக்கு வரும். இந்த அதிசயத்தினை கண்டு மகிழ ஏராளமான அடியார்கள் வருகின்றனர். இந்த பூ பச்சை நிறத்தில் இருந்தால் நல்ல மழை வரும் என்றும், இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் காற்று வீசும் என்றும், இரண்டும் கலந்து இருந்தால் மழையும் காற்றும் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. ஸ்தலமரம். இத்தலத்திற்கு ஸ்தலமரமாக விளங்குவது அரளிச் செடியாகும். இது வெள்ளை, சிவப்பு, சந்தனம் என வெவ்வேறு வண்ணப்பூக்களை பூக்கின்றது. வரம் தரும் ஸ்தலம். இவ்வாலயத்தில் 6 செவ்வாய்க்கிழமைகள் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் வேண்டியது கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. விழாக்கள். இத்தலத்தில் கந்தர் சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர ஒவ்வொரு கிருத்திகையும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இருகால பூஜை நடக்கும் இவ்வாலயத்தில் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வேண்டுதலுக்கு உரிய நாட்களாகும் என ஆலய அர்ச்சகர் குறிப்பிட்டுள்ளார். தரிசன நேரம். இவ்வாலயம் காலை 6:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இது இந்து சமய அறநிலையத்துறை ஆலயமான இக்கோயிலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் நிர்வகித்து வருகிறது.
அமைவிடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டத்தில் சோமாசிப்பாடி தலம் அமைந்துள்ளது. திருவண்ணாமலைக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் அமைந்துள்ளது. சென்னை திண்டிவனம் திருவண்ணாமலை வழித்தடத்தில் கீழ்பெண்ணாத்தூரினை அடுத்த ஊர் சோமாசிப்பாடி தலமாகும். பேருந்து மூலம் சென்னையில் இருந்தும் திண்டிவனத்தில் இருந்தும் வருவோரும் இவ்வூரை குறிப்பிட்டு எளிதில் இறங்கலாம். சாலையின் வெகு அருகில் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. தங்கி தரிசிக்க விரும்புவோர் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து தரிசிக்கலாம். திருவண்ணாமலையிலிருந்து வருவோர் சோமாசிப்பாடி என்ற ஊரில் இறங்கி எளிதில் செல்லலாம். நகர பேருந்து வசதியும் உண்டு. ஆட்டோவில் இருந்து கூட நம்ம திருவண்ணாமலையிலேருந்து நம்ம வரலாம். மனமுருகி வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் தரும் இறைவனாக சோமாசிப்பாடி முருகன் விளங்குகிறார். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சோமாசிப்பாடி முருகர் கோயில்னு அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக வேலூர், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, தக்கோலம், திருவலம், ஆற்காடு பகுதியில் இருந்த 60 அடியார்கள் சென்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் உழவாரப்பணி செய்தோம். இதற்கு பெரிதும் உறுதுணையாக உதவி செய்த அனைத்து அடியார்களுக்கும், கோயில் நிர்வாகத்தினருக்கும், அர்ச்சகர்களுக்கும், அன்னம்பாளிப்பு கொடுத்த நல் உள்ளங்களுக்கும், சிறப்பான முறையில் உழவாரப்பணி செய்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. ஆலய தூய்மை, ஆண்டவன் சேவை. உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சிறப்பு வாய்ந்த பழமையான கோயிலை அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து விடுமுறை நாட்களில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கோயில் சிறப்பான முறையில் இருக்கும். அங்கிருந்து தான் நல் ஒழுக்கம், நல் பண்புகள் எல்லாருமே வரும். சிறு வயது முதலே தங்கள் பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து போங்க. அங்கிருந்து அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. சோசியல் மீடியா, ரீல்ஸு, மொபைலில் தவறான பாதையில் செல்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனை மீட்டெடுக்க ஒரு எளிமையான வழி தான் இது, ஒரு நல்ல வழி. அதே போல் நம்மளுடைய கர்மா ஈஸியாக அழிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி உழவாரப்பணி. அதனால் ஏதோ ஒரு தொண்டு செய்கிறதுக்கு இப்போ இருந்தே பசங்களை பழக்கத்தை கொண்டு வாங்க. அல்லது உங்களால் செய்ய முடியலனாலும் உழவாரப்பணி செய்யும் அடியார்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை, பொருள் உதவியாகவோ பண உதவியாகவோ எதாவது கொடுங்க. பராமரிப்பு இல்லாத கோயிலுக்கும் தகவல் கொடுங்க. நிறைய பேர் இப்போ உழவாரப்பணி செய்கிறாங்க. யாராவது ஒரு சிவனடியார்கள் அந்த குரூப் தங்கள் பகுதியில் இருக்கிற கோயிலை சுத்தம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் கூட சேர்ந்து ஊர் மக்களாகிய நீங்களும் அந்த கோயிலில் சுத்தம் பண்ணிவிட்டு தினமும் வழிபாட்டுக்கு கொண்டு வாங்க. அனைவரும் பரிபூர்ண ஆயுளுடன், உடல் ஆரோக்கியத்துடன் நன்றாக இருப்போம். உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.